அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் விமலா, அன்னை ஹோமியோபதி கிளினிக். இன்றைக்கி வந்து பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஒரு சின்ன டிப்ஸ். நம்ம வந்து பொதுவாக வந்து பேரண்ட் அண்டு சைல்டு ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப நம்ம பெற்றோர்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது வந்து குழந்தையை ஊக்குவிக்கிறது. ஸோ இந்த ஊக்குவித்தல் அப்படின்றது வீட்டில் வந்து பல நேரங்களில் குழந்தைங்க சின்ன விஷயம் ஆரம்பிப்பாங்க. படிக்கிற விதத்தில் உடனே வந்து பேரண்ட் வந்துட்டு ஏன் புத்தகத்தை பார்த்து படிக்க வேண்டியதானே, ஏன் வந்துட்டு வீடியோ பார்த்து படிக்கிற, இந்த மாதிரிலாம் நம்ம கேட்போம். ஸோ இது சரியா தவறா அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஒரு பதிவு இது. லேர்னிங்னு ஜென்ரலாக எடுத்துக்கலாம். லேர்னிங் அப்படின்றது பல்வேறு முறைகளில் கல்வி கற்றல் அப்படின்றது பல்வேறு முறைகளில் இருக்கும். எப்படின்னா லேர்னிங் பை லிசனிங் ஒரு மெத்தட் இருக்குது. லேர்னிங் பை ரைட்டிங் அண்ட் ரீடிங்கிறது ஒரு விதமான லேர்னிங் தான். லேர்னிங் பை ஆடிட்டரி மெத்தட்ஸ், காதில் கேட்டு படிக்கிறது. அடுத்து டச், தொடு உணர்வு மூலம் படிக்கிறது. இப்படி பல்வேறு முறைகள் லேர்னிங்கில் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்துட்டு படிக்க உட்காரும்போது நம்ம எழுதிட்டு படிக்கிற குழந்தைங்க இருக்கலாம், படிச்சுட்டு மட்டும் ரீட் பண்ணிவிட்டு எழுதுகிற குழந்தைங்க இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு தனித்துவம் இருக்கும். சில குழந்தைங்க வந்து கிளாஸில் ஃபுல்லாக கவனிச்சுட்டே வந்துட்டு அப்படியே வந்து ஹோம்ஒர்க் பண்ணிடுவாங்க. மேக்ஸாக இருக்கலாம், சயின்ஸாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அவங்க லிசனிங் கெப்பாசிட்டி மூலம் படிக்கக்கூடிய குழந்தைங்களாக இருக்கும். இன்னொரு குழந்தைகளுக்கு 2-3 தடவை எழுதி பார்க்கணும். எழுதி பார்த்தா தான் லேர்னிங் அது வந்து மனசுக்குள்ளேயே நிற்குன்ற மாதிரி இருக்கும். சில குழந்தைங்க வந்துட்டு குரூப் ஸ்டடி, ஃப்ரெண்ட்ஸோடு படித்தா நல்லா இருக்குன்றது இந்த ஆடிட்டரி மெத்தட்ஸ்ன்னுவாங்க. ஸோ அவங்க வந்துட்டு அம்மா நீங்கள் இந்த டாபிக் பற்றி சொல்லுங்கள், இந்த செம்மை பற்றி பேசுங்க, இந்த செம்மை பற்றி நீங்கள் சொல்கிறத கேட்குறது. அவங்க ஆனால் அந்த சொல்கிறத கேட்குறப்ப அவங்களோட கவனங்கள் வேறு எங்கே வேணாலும் இருக்கலாம். கண் ஒரு இடத்துல பார்த்துட்ருக்கலாம், கை ஒரு இடத்துல பார்த்துட்ருக்கலாம். ஆனால் வந்து ஆக்டிவாக இருப்பாங்க, லேர்ன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம சொல்கிற டாபிக்ஸை பற்றி கரெக்டாக எக்ஸாக்டாக வந்துட்டு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அந்த மாதிரி சில இந்த ஸ்பெஷல் சைல்டு அந்த மாதிரியான இருக்க குழந்தைங்க வந்து டச் மூலம், தொடு உணர்தல் மூலம் அவங்க வந்து லேர்ன் பண்ணிக்குவாங்க. ஸோ இதில் மல்டி டைமென்ஷன் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம குழந்தைங்களை வந்து ரொம்ப ஹார்ஷாக அந்த படிக்க உட்காரும்போது என்ன பண்ணிகிட்ருக்க, நீ ஏன் இப்போ வந்து சேர்ந்து படிக்கிற, இல்லை சேர்ந்து படிக்காத, தனியாக படி, இந்த மாதிரிலாம் நம்ம குழந்தைங்களை வந்து மூடை வந்துட்டு மாற்றக்கூடாது. ஸோ உனக்கு எந்த மெத்தடில் வந்து லேர்ன் பண்ணுறது பிடிக்குது, எந்த மெத்தடில் உனக்கு படிக்க பிடிக்குது, எழுதி படிக்க பிடிக்குதா, நீ எழுதியே படி. லிசன் பண்ணால் மட்டும் உனக்கு போதுமா, நாங்கள் ஒருத்தவங்க சொல்லிட்டு கேட்டால் மட்டும் போதுமா, டீச்சர் நடத்துறது இப்படி தான். அந்த மாதிரி நம்ம குழந்தைங்கள ஒரு தனித்துவமான குழந்தைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு தனித்துவத்தை நம்ம ஊக்குவிக்கணும், ஒரு அப்ரிஷியேட் பண்ணணும். அப்ரிஷியேட் பண்ணி ஆனால் அந்த மெத்தடில் ஃபுல்லி வந்து அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்களா சப்ஜெக்ட்ன்றது தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய, ஒரு குழந்தைய வந்து இன்னொரு குழந்தை மாதிரி நீ அதே மாதிரி நீ படி, நீ அதே மாதிரி எழுதிப்பார், அந்த மாதிரி நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஃபோர்ஸ் பண்ணாமல் அந்தந்த குழந்தைகளுக்கான ஒரு தனித்துவமான ஒரு குணத்தை ஊக்குவிச்சு நான் ஒவ்வொரு குழந்தைக்குள்ளேயுமே வந்து ஒரு டேலண்டான ஒரு எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு அறிவாளியான ஒரு நபர் இருக்க தான் போகிறாங்க. அவர்களை நம்ம வெளியே கொண்டாடுறதுக்கு நம்ம மாரலாக பெற்றோர்கள் சப்போர்ட்டாக இருக்கணும். குழந்தைகளுமே எந்த மெத்தட் தனக்கு வருதோ அதை ரிப்பீட் பண்ணுங்கள். திருப்பி உங்களுக்கு எழுதி படித்தா தான் பிடிக்குதுன்னா நீங்கள் எழுதி பார்த்து படிங்க. உங்களுக்கு வந்துட்டு படம் வரைஞ்சி பிடிச்சானா படம் வரைஞ்சி பார்த்து படிங்க. ஸோ உங்களுக்கு எந்த முறையில் வந்து படிக்கிறது கன்வீனியன்ட்டோ, குரூப் ஸ்டடி பிடிக்குதுன்னா குரூப் ஸ்டடி மூலம் படிங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு கற்றலை வந்து நீங்கள் மேம்படுத்திகிட்டே வாங்க. ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான தனித்துவமான ஒரு நபர் வந்து கல்வியாளர் வந்து வெளியில் வருவாங்க. ஸோ அதை நம்ம வந்து நோக்கி பயணிக்கலாம். தேங்க்யூ.